மனுஷனை அறிகிற அறிவை குறித்து, மனுஷர்களை குறித்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்திகளை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இனி நாம் யாரிடத்திலும் ஏமாந்து போகவே மாட்டோம். ஆமென். இந்த செய்திகளை உள்வாங்கி இதை ஒரு ஜெப குறிப்புக்காகவே நீங்கள் வைத்து இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுவாரானால் நீங்கள் அதை கவனித்து கேட்டு அதற்கு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தர் சமூகத்திலே விழுந்தால் கர்த்தர் மீண்டும் நம்மை வெற்றியாய் தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே நான் இன்றைக்கு இந்த 10வது நாளுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாராலும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என. நீங்கள் 58வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு வரைக்கும் உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவக்காரரோடே உட்கார்ந்தான். நீங்கள் அப்படியே 70வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாகவும் மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுதடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தினுடைய பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த 12 சீடர்களிலே இந்த பேதுரு என்கிறவன் மிகவும் முக்கியமான ஒரு நபர். எதை வேண்டுமென்றாலும் ரொம்ப சுலபமாய் செய்கிறவன், ரொம்ப வேகமானவன். அப்படின்னா இவனுக்கு சீடர்களுக்குள்ளே வழங்கப்பட்ட பேர் ஒரு சரியான ஒரு முந்திரி கொட்டை அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் உற்சாகமா இருப்பான், எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பான். ஆண்டவர் கடல் மேல் நடந்து வரும்போது எல்லாரும் அமைதியா இருக்கும்போது, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு வேகமா கடல் மேல இறங்கினவன். இப்படி ஒரு காரியத்தில் 2 காரியத்தில் அல்ல, ஆண்டவருடைய ஊழியத்திலே கர்த்தர் அவனை வேறு பிரித்து அழைத்ததிலிருந்து பல காரியங்களிலே இந்த பேதுரு முதன்மையானவனாய் இருக்கிறான்.
நம்ம கூட சீசர்களுடைய லிஸ்ட்ல வாசித்து பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே அந்திரேயா இந்த மாதிரி அந்த கருகலான பேர் இருக்கிற சிலரை நம்ம மறந்துடுவோம். ஆனா சீடர்கள் அப்படின்னாலே பேதுருவை யாருமே மறக்க மாட்டாங்க. யூதாஸ் காரியத்தை கூட மறந்துடுவாங்க, ஆனா பேதுருவை மறக்க முடியாது. ஏன்னா நிறைய சாப்டர்ல, நிறைய சீன்ல, நிறைய ப்ரோக்ராம்ல யாரு ரொம்ப முக்கியத்துவமா நிக்கிறது அப்படின்னா இந்த பேதுரு என்கிற மனிதன் ஆண்டவருடைய ஊழியத்திலே அந்த 12 சீடர்களிலே ரொம்ப முக்கியமா அநேக இடங்களிலே நின்று நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலையும் அவருடைய பேரை பதிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஆண்டவர் நான் இந்த மாதிரி கடந்து போறேன், எனக்கு குறிப்பிட்ட நாட்கள் வந்துச்சு, நான் பாடுபட போறேன் அப்படின்னு தன்னுடைய மரணத்தை குறித்து எல்லா சீடர்களிடத்திலையும் ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இந்த பேதுரு மட்டும் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா உங்களை என்ன பண்ண மாட்டேன், எந்த இடத்துல நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. அதான் இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட கடைசி வரைக்கும் வருவேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தரம் என்ன பண்ணுவ, நீ மறுதளிச்சிருவேன்றார். உடனே அடுத்த வார்த்தை சொல்றான், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களோட செத்தா கூட சாவேனே தவிர கண்டிப்பா உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசி தெரியாதீங்க. வெறும் இது மட்டும் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டயலாக் பேசி என்ன இப்படி பேசிட்டீங்க, நான் என்ன இப்படியா, நீங்க என்ன இப்படி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு இவ்வளவுதான் என்ன குறிச்சு தெரியுமா, உங்க கூட செத்தா கூட நான் சாவேன், இப்ப கூட சொல்லுங்க நான் வர்றேன் சாகுறேன், ஆனா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன். அப்படி ரொம்ப ஆசையாய் சொன்னவன், ரொம்ப விருப்பத்தோடு விசுவாசத்தோடு சொன்னவன். நீங்க அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு டைம் மறுதளிச்சிட்டான், 2வது டைம் மறுதளிச்சிட்டான், 3வது டைம் நெருக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவரை சபிக்க தொடங்கினான். எல்லாருமே பொதுவாக அங்க இருக்கிற நிறைய பேர் இயேசுவை சபிக்கிறாங்க. அவன் கள்ள தீர்க்கதரிசி, ஆண்டவர் உண்மையான தெய்வம் இல்லைன்னு எல்லாரும் சபிக்கும் போது இவனும் சேர்ந்து என்ன பண்றான் அப்படின்னா எல்லாரோடும் சேர்ந்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நிச்சயமா தெரியாதுங்க, ஐயோ பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சபிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வேதம் சொல்லுது, சேவல் கூவிற்று, சேவல் கூவிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுல நம்ம என்ன பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போறோம்னா, நான் இன்றைக்கு இந்த 10வது நாளிலே கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல மனுஷரிடத்துல நீங்கள் கவனமா இருக்கணும்னா மனிதர்களை நம்புவதிலே நீங்கள் கவனமா இருக்கணும். சில நேரத்திலே நம்ம நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, மனிதர்களை நம்புவதிலே அவர்கள் நிறைய பேர் கவனமா இருக்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது, நீங்கள் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பாதிக்கப்பட்டது மனிதனை நம்பினதுனால, நம்ம நிறைய பேர் ஏமாந்து இருக்கிறது மனிதனை நம்பினதுனால. ஆனா எத்தனையோ மனிதர்களை நம்பி எத்தனையோ நாட்கள் வருட கணக்காக நம்ம ஏமாந்து போனாலும் இன்னைக்கு கூட நிறைய பேர் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மனுஷனையே திரும்ப நம்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், இந்த இடத்துல பேதுரு, நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்க கூட செத்தா கூட சாவேன் ஆண்டவரே, நான் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்த அந்த மனிதன் அந்த சூழ்நிலை மோசமாகும் போது வேதம் சொல்லுது, அவன் மறுதலிச்சிட்டான். இல்ல நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லை. நீங்க நினைக்கலாம், இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மனசுல நீங்க நினைக்கலாம், யார் மாறினாலும் யார் என்ன மறந்தாலும் அவ்வளவுதான், நான் நம்புற இந்த மனுஷன் கண்டிப்பா மாறவே மாட்டாங்க,
உயிரே போனா கூட மாற மாட்டான். அவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் அந்த மாதிரி, நானும் அவனும் பழகினது அந்த மாதிரி. யார் வேணாலும் மாறலாம். நீங்க சொல்லலாம் இவங்க மாறிட்டாங்க இவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனா எனக்கு அவங்கள குறித்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க கண்டிப்பா மாற மாட்டாங்க அப்படின்னு உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இல்லை இல்லை, எந்த மனுஷனானாலும், எப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய மனுஷனானாலும் ஒரு நாள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். இவங்க மாற மாட்டாங்கன்னு நீங்க எத்தனை நாள் எத்தனை தூரம் கண்டிப்பாக மனசார நீங்க சொல்றீங்களோ, சில நேரத்தில் அந்த மனிதன் தாங்க முதல்ல மாறுவாங்க. அந்த மனிதன் தாங்க முதல்ல நமக்கு விரோதமா வந்து நிற்பாங்க. அதனால ஆண்டவரிடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு உதவியை கேட்கணும். இந்த 1000 மணி நேர ஜெபத்துல, ஆண்டவரே நான் யாரை நம்பிடக்கூடாதுன்னா மனுஷனை நான் நம்ப கூடாது ஆண்டவரே. அதை வந்து என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு நிறைய அது வீக்னஸ் ஆகவே இருக்குது ஆண்டவரே. எத்தனையோ அடிபட்டுட்டேன், எத்தனையோ நான் நொந்து போயிட்டேன், எத்தனையோ நான் நஷ்டப்பட்டுட்டேன். ஆனா திரும்ப 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 என் மனசு வந்து மனுஷனை தான்ப்பா நம்புது. மனுஷனை ரொம்ப நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த இவ்வளவு தூரம் ஏமாந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து உணர்வு வரலையே. நீங்க கர்த்தர் சமூகத்திலே வைத்து கண்டிப்பாக நீங்கள் அதை ஜெயிக்காதவர்களாய் இருந்தால், நான் நம்புறேன், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், மனுஷனை நீங்கள் நம்புகிறது ஒரு நாள் உங்களுக்கு என்னவாய் மாறும்னா கன்னியாய் மாறும். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் வேதத்திலே இப்படி பல மனிதர்களை வாசிக்க முடியும். நீங்கள் ஆபிரகாமுடைய மனைவி சாராயை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய சொந்த வேலைக்காரி ஆகார ரொம்ப நம்புறாங்க. என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த புள்ள கண்டிப்பா மாறவே மாறாது, இதுக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்து வளர்த்தினேன், இது ஒரு அனாதைய போல இருந்துச்சு, அனாதையா இருந்த பிள்ளைய நான் எடுத்துட்டு கொண்டு ஆதரிச்சு அந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து இந்த அளவுக்கு என் வீட்டில் இந்த பிள்ளைய வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைய இத்தனை வருஷமா நான் பார்க்கிறேன், ஒரு தவறு கூட இந்த பிள்ளைக்குள்ள நான் கண்டுபிடிக்கல. அதனால நான் சொன்னபடியெல்லாம் இந்த பிள்ளை கேட்கும், இந்த பிள்ளை மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி சாராய் நம்பின அந்த ஆகார் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தாங்களா? நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தாங்களா? நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாங்கல்ல. அவங்க நம்ப கூடாது. உன்னை போய் நான் நம்பினேனே, 10 வருஷம் நீ நல்லா தானே இருந்த, இத்தனை ஆண்டுகளும் நீ நல்லா தானே இருந்த, ஆனா இப்படி ஒரு காரியத்துல நீ மாறுவ, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்ததுக்கு பிறகு நீ மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை நம்பியிருக்க மாட்டேனே அப்படின்னு ஆகார் சொன்னாலும், நான் நம்புறேன், ஆகாருக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது ஆகார் அவருடைய வேலையை என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. சிலர் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அவங்கள நம்பலாம். சொல்லுங்க. சின்னதாக இருக்கும்போது அவங்கள நம்பிடலாம், வசதி இல்லாத போது அவங்கள நம்பிடலாம், அந்த பெருமை அவங்களுக்கு வராத போது நம்பிடலாம். ஆனா ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு சிலர் வந்து கண்டிப்பா நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவ்வளவுதான், வசதி வந்துருச்சுன்னா இவன் இப்பவே இப்படி இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் வசதி வந்தா நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் போல தெரியுது, நமக்கு நிறைய செய்வான் போல தெரியுது அப்படின்னு சில மனிதர்கள் நம்புவார்கள். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இல்லை இல்லை, சில மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்த்து விட்டால் அவங்கள திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா, அவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னா, உன் பார்த்த கதை நீ செஞ்சிருக்கணும், நீ உழைச்சிருக்கணும், நீ நல்லா வந்திருக்கணும், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும், நான் கஷ்டப்பட்ட நான் சம்பாரிச்சேன், நான் கஷ்டப்பட்ட நான் முன்னுக்கு வந்தேன், நீ கஷ்டப்பட்டு நீ முன்னுக்கு வா, அப்படி சொல்றதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சாராய் ஆகாரை நம்பி ஏமாந்து போன. இது மட்டும் இல்ல, வேதத்துல நீங்க பல மனிதர்களை வாசிக்க முடியும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு நல்ல படை தளபதி யோவாப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்.
தாவீது அநேக இடங்களிலே யுத்தத்திற்கு வந்து இவர் ஒரு டீமை கூட்டிட்டு போயிடுவாரு, இன்னொரு டீமை யோவாபு கூட அனுப்பி நீ இந்த பக்கமா போப்பா, நான் இந்த பக்கமா போப்பா அப்படின்னா தாவீதுனுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய படை தளபதி தான் இந்த யோவாப். இந்த யோவாப் வந்து மாறவே மாட்டாரு, ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். என்ன தாவீது சொன்னாலும் அதை போய் செஞ்சுட்டு வருவாரு. நீங்க சில ஒரு இடத்துல வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா யுத்தத்திற்கு தாவீது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், இவர் போய் யுத்தத்தை மோஸ்ட்லி 90% முடிச்சிருவாரு. யுத்தத்தை முடிச்சு இப்ப இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, ஆனா அந்த ஜெய ஸ்தம்பத்தை நட்டணும், இந்த கொடியை நட்டணும். அந்த கொடியை நடுறதுக்கு தாவீதுக்காக வெயிட் பண்ணுவாரு. இல்ல ராஜா வரட்டும், அவர் வந்து அந்த ஜெயஸ்தம்பத்தை நட்டுட்டாருன்னா அவ்வளவுதான், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவர் அத்தனை வருடம் அந்த இடத்திலே படைத்தளபதியா இருந்தாலும் தன்னுடைய ராஜாவுக்காக வெயிட் பண்ணி அந்த கொடியை நட்டுறதற்கு காத்திருந்தார். ஆனா இப்படி இருந்த யோவாப்பு இந்த தாவீது வந்து ஜனங்களை தொகை பார்க்க சொல்றாரு. அப்போ யோவாப் சொல்றாரு, வேண்டாம், தொகை பார்க்கிறதா ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நான் சொல்றேன் நீ போய் தொகை பார் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுக்கு அப்புறம் கூட ராஜா சொன்ன வார்த்தையை மீறாம போய் ஜனங்களை தொகை பார்க்கிறதுக்காக ஆட்களை அனுப்பி விட்டாரு. எல்லாத்துலயுமே இந்த யோவாப் வந்து சரியான ஆளு. ஆனா யாருடைய விஷயத்துல இந்த யோவாப் சரியில்லைன்னா தன்னுடைய மகன் அப்சலோம். அப்படின்னா இந்த அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் வந்து ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அம்னோன் வந்து அப்சலோமனுடைய சொந்த சகோதரி தாமாரை கற்பழிச்சதுனால அந்த பகையை வந்து அப்சலோம் வந்து மனசுலேயே வச்சுட்டு இருக்கிறான். வச்சுட்டு ஒரு நாள் அம்னோனை யாருக்கும் தெரியாம அவனை வந்து ஆள் வச்சு அடிச்சு கொன்னுட்டான். இப்போ தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்ல, நீ எதுக்கு உன் சகோதரனை கொன்னேன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனார் வந்து தன்னுடைய முகத்திலே முழிக்காதனால அப்சலோம் தன்னுடைய தகப்பனாரை விட்டு ரொம்ப தூரத்துல மறைஞ்சு வாழ்ந்தான். ஆனா இந்த யோவாப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரி என்னதான் ராஜா இருந்தாலும் அடுத்து இந்த ராஜாங்கத்திற்கு அப்சலோம் தான் சரியான ஆளு. ஏன் அப்படின்னா அவன் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை, ரொம்ப அழகானவன், மிகப்பெரிய பேச்சு திறமை உள்ளவன், மிகப்பெரிய தைரியசாலி. இந்த அப்சலோமனுடைய கேரக்டர் நம்ம போட்டு பார்த்தோம்னா ஆண்டவரை தேடுறதை விட ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய நிறைய குவாலிட்டி அவனிடத்துல இருக்கும். அதனால யோவாப் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மனுஷனை உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூவா நம்ம இருந்துடலான்னு சொல்லி ராஜாவிட்ட போய் ஒரு ஸ்கிட்டை போட்டு அப்புறம் ராஜா வந்து சரி சொல்லி உடனே அப்சலோமை ஊருக்கு கொண்டு வருவாங்க. அப்சலோமை யோவாப் தான் அவங்க அப்பாவோட பிரிஞ்சிருந்தவனை ஒன்று சேர்த்துட்டாரு. இப்போ யோவாபுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்சலோமை அவங்க அப்பா கூட சேர்த்தது யாரு? நான் தான் அவங்க சண்டையை தீர்த்து வச்சேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கின்ற வைராக்கியத்தை யார் தீர்த்து வச்சா? ஒன்ன அப்பா கூட சேர்த்தது நானு. அதான் ஒரு சின்ன விஷயமா, திராட்சை தோட்ட விஷயமா வந்து யோவாப் வந்து பேசுறதுக்காக அப்சலோமை கூப்பிடுவாரு. அப்சலோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் வரமாட்டேன். இந்த யோவாபுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதுவும் மாறாக இவனுடைய திராட்சை தோட்டத்தையே அவன் அழிச்சிட்டான். இவனுக்கு ரொம்ப கோபமாகி இப்ப அப்சலோமை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். நன்றாய் கவனிங்க, தாவீதிற்கு மிகவும் நம்பகரமானவன் யாருன்னா யோவாப். ஒரு அடி கூட சொன்னதை மாற மாட்டான். ஆனா இந்த அப்சலோம் மேல ஒரு தாங்கல் வச்சிருக்கிறாரு. அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்போ யோவாப்ட்ட சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பையனை மட்டும் என்ன பண்ணிடாத, நீ ஒன்றும் பண்ணிடாத, நீ ரொம்ப கவனமாரு, பிள்ளையாண்டான கொஞ்சம் மெதுவா நடத்திரு அப்படின்னா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பையன் என்னை வீட்டை விட்டு துரத்தினாலுமே நீ என் பையனை ஒண்ணுமே பண்ணிடாத, அவன் உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா இந்த யோவாப் என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த அப்சலோமனுடைய முடி நிறைய இருக்கும். அவனுடைய முடி வந்து வருஷத்துக்கு வருஷம் வெயிட் போட்டு இந்த வருஷம் இத்தனை கிலோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஊரெல்லாம் பிரகடனப்படுத்துவாங்க. அவ்வளோ பெரிய இது கொண்டாட்டமா இருக்கும் அது. அப்போ இவன் வந்து குதிரையில வரும்போது இந்த முடி பறக்குது. அது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மரம், முள்ளு மரம் போகுது, இவன் கர்வாலி மரம். இவன் குதிரையில போகும்போது அந்த முடி பறந்து
அந்த கர்வாலி மரத்துல போய் அந்த முடி சுத்திருச்சு. கரெக்டா முடி சுத்துது. இவன் ஓட்டிட்டு வந்த குதிரை அது முன்னாடி போயிடுச்சு. இப்ப முடி சுத்தி இவன் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி ராஜாவுடைய மகன் அப்சலோம் அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே யோவாப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை ஏன் கொல்லாம விட்ட? அந்த இடத்திலேயே யோவாப் அப்சலோம் கொன்னுட்டான். இப்ப தன்னுடைய தகப்பனாய தாவீதுட்ட ஒருத்தரை அனுப்புறான், இந்த மாதிரி நீ போன உடனேயே அப்சலோம் செத்துட்டான்ற செய்திய யார் சொல்லி அனுப்புறா? யோவாப். யாரு? தாவீதுனுடைய 100% நம்பிக்கைக்குரிய சேனாதிபதி, 100% நம்பிக்கைக்குரிய தளபதி. ஆனா நீ போய் ஃபர்ஸ்ட் எதிரியெல்லாம் தோத்துட்டாங்க, நமக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு எல்லாத்தையும் சொல்லி கடைசியா நீ ஒன்றும் பண்ணாம அமைதியாவா இன்னொருத்தனை அனுப்புற, அவன் அடுத்ததை சொல்லிடுவான். அப்போ தாவீது அதான் பிள்ளை மனசு கல்லா இருந்தாலும் பெத்த மனசு அப்படி இல்லைல்ல. இந்த பெத்த மனசு என்ன கேட்குது அப்படின்னா, எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகேப்பா, அப்சலோம் எப்படி இருக்கான், அப்சலோம் எங்க இருக்கான்? அப்பதான் சொல்றாங்க, இல்லை அப்சலோம் மாண்டு போனான். இப்போ அவங்க தகப்பனார் தன்னுடைய தலையின் மேல புழுதியை போட்டுட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதில் நான் செத்திருந்தா நல்லா இருக்குமேடா, நீ என்ன கொண்டுட்டு நீ ராஜாவாவது ஆயிரலாமே அப்படின்னு ரொம்ப துக்கமா இருக்கும்போது இப்ப யார் என்ட்ரி கொடுக்குறா? யோவாப் என்ட்ரி கொடுக்குறாரு. சொல்றாரு, இத பாருங்க, உங்களை நம்பிதான் நாங்க எல்லாரும் வந்தோம். உங்களை வீட்டை விட்டு துரத்துனது உங்க பையன். இப்போ உங்க பையனும் உங்களுக்கு கூட்டாளிகளும் அவன் கூட்டாளிகளும் முடிஞ்சிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்க இந்த மாதிரி துக்கமா இருந்தீங்கன்னா இந்த ஜெயம் எங்களுக்கு யாருக்குமே சந்தோஷமா? நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வந்தோம், உங்க பையனுக்காக வரல. நீங்க தயவு செய்து முகத்தை கழுவிட்டு நீங்க சந்தோஷமா வாங்கன்னு சொல்லி துக்கமா இருந்த தாவீதையே இந்த வார்த்தையை சொல்லி கரெக்ட் பண்ணி யோவாப் கொண்டு வந்துட்டாரு. ஆனா தாவீது சாகும்போது சாலோமன்ட்ட சொல்லிட்டே சாவாரு, டேய் நீ ராஜ்யபாரம் பொறுப்பெடுக்கிற, ஆனா யாருக்கு ரொம்ப கவனமா இருந்தா யோவாபுக்கு மட்டும் ரொம்ப கவனமா இரு. ஏன்னா அவன் என் விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் நல்லவன் தான், ஆனா கடைசியா என் மகனாகிய அப்சலோமனுடைய விஷயத்துல யோவாப் எனக்கு முன்னாடி நீதிமானா, எனக்கு முன்னாடி நல்லவனா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, தாவீதுனுடைய 100% நம்பிக்கைக்குரியவன். ஒரு ஜெயத்தை பார்க்கும் போது அந்த ஜெயத்தை தாவீது தான் அந்த இடத்துல எடுக்கணும்னு சொல்லி தீவிரம் காண்பித்தவன். ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையிலே லெட்டர் கொடுத்து அனுப்பும் போது ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கூட கேட்காம அவனை கொண்டு போட்டவன். திரும்ப தாவீது இந்த தப்பு பண்றதற்காகத்தான் இந்த மாதிரி ஒருத்தனை கொல்ல சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை ராஜாவுக்காக மறைச்சவன் தான் யோவாப். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவன். ஆனா அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு யோவாப் ஒரு நாள் நம்பிக்கை துரோகம் செஞ்சாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். மனுஷனுடைய விஷயத்துல உங்களுக்கு 100% ஒரு மனிதர் நம்பிக்கைக்குரிய மனிதரா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை நீங்க நம்புற அளவுக்கு இல்லாம மாறி போகிறதற்கு வாய்ப்பு, சொல்லுங்க, இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மாமனார் அவன் உள்ள அந்த வீட்டுக்குள்ள என்ற ஆகும்போது அவனை கட்டி பிடிச்சு முத்தம் செய்து அழுது, மகனே, என் சகோதரியுடைய பிள்ளையாப்பா, நீ வாப்பா, உன்னை பார்த்தது தேவதூதனை பார்த்தது மாதிரி இருக்குப்பா, நீ ஏன் பிள்ளைப்பா, நீ எல்லாமே உனக்கு தான்ப்பா இங்க. அப்படி கூப்பிட்டு வரவேற்று கட்டி பிடிச்சு வெகு நேரம் கட்டி பிடிச்ச அழுத அந்த மாமனார் மாறினாரா? சொல்லுங்க, மாமனார் மாறினாரா? மாறுவாரா மாமனாரு? கண்டிப்பா மாறுவாங்க. நீங்க யோசேப்பு
பானபாத்திரக்காரன். அந்த பானபாத்திரக்காரனுடைய முகம் அப்படியே விளறி போயிருக்குது, சொப்பனத்தினால பயந்து போயிருக்கிறான். அப்போ அவனை கூப்பிட்டு யோசேப்பு சொல்றான், நீ ஒன்றும் பயப்படாத, நீ பார்த்த சொப்பனம் சூப்பர் சொப்பனம், அவ்வளோதான். ராஜா உன் தலையை உயர்த்தி உன்னை திரும்பவும் நீ இழந்து போன வேலையை உனக்கு கொடுத்து நீ அவருடைய ஸ்தானத்தில் திரும்பவும் என்ன பண்ணுவேன்னா திராட்சரசம் நீ பரிமாறுவ. நீ இந்த சொப்பனத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீ உன்னை ஒன்றும் பண்ணிக்காத, நீ தற்கொலை எல்லாம் எதுவும் செஞ்சிடாத, நீ வாழ போறவன், உன்னை ராஜா உன்னை அங்கீகரிக்க போறார் அப்படின்ற வார்த்தையை சொல்றான். சொல்லி முடிச்ச உடனேயே யோசேப்பு சொல்றான், எல்லாமே ஓகே, நீ ராஜா கிட்ட போகும்போது என்ன மட்டும் என்ன பண்ணிடாத, மறந்துடாத. ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்தானா? கேட்கல, மறந்தானா? மறந்தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்துல சரியா எழுதி வச்சுக்கணும், நான் மனிதனை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நம்பிடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது. இப்படியே வேதத்திலேயே பரிசுத்தவான்கள் விழுந்து போன சிலருடைய வாழ்க்கையை எடுத்து வேதத்தில் வாசித்து பார்த்தால் அவர்கள் அதிகமாய் மனிதனை நம்பினதுனால அவங்க நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ நீங்க உடனே கேட்கலாம், அப்ப யாரையுமே நான் நம்பிடக்கூடாதா? நான் மனுஷனை நம்பாம எப்படி வாழ முடியும்? என் கணவனாரை நான் நம்பக்கூடாதா? என் மனைவியை நான் நம்பக்கூடாதா? நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பி தானே நான் வாழணும், அப்படி வாழ்ந்தா தானே வாழ முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவார்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க எப்படி நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தாக மாறாது, இல்லைன்னா ஆபத்தாக மாறும் என்கிறதை குறித்து இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கவனிங்க, இதை குறித்து உங்களுக்கு சரியான அறிவு உங்களுக்கு வேண்டும். இது மிக முக்கியமான செய்தி. அப்படின்னா இப்போ ஒரு மனைவியை ஒரு மனைவி நமக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த மனைவியை நம்பி வாழ்ந்தாதான் வாழ முடியும். அந்த கணவனாரை நம்பி வாழ்ந்தாதான் வாழ முடியும். சந்தேகத்தோடு யாரும் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. சந்தேகம் இருக்கிற வீடு அந்த வீடு ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. அதனால எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் சந்தேகப்பட சொல்லல. ஆனால் ஒரு மனிதனை நீங்கள் நம்புகிற நம்பிக்கை எப்போ உங்களுக்கு ஆபத்தா மாறும்னா, நம்பர் 1, முதலாவதாக நம்ம வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக இந்த சாராயை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க நம்பினாங்க. சரி, இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, இவங்க நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பி யாருமே செய்ய முன்வராத தன்னுடைய கணவனாருடைய கையை பிடிச்சி அந்த அம்மாவுடைய கையில கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்லம்மா, நீ என்னால சன்னதி உருவாகலைன்னா கூட பரவாயில்ல, உன்னால சன்னதி உருவாகட்டும், நானும் நீயும் ஒண்ணுதான், நீ எனக்கு சொந்த தங்கச்சி மாதிரி, நான் உன்னை என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு மாதிரி நான் நினைக்கிறேன், நீயும் நானும் ஒண்ணு, ஒரு அம்மாவுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளைங்கள மாதிரியே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி தன்னுடைய கணவனாரை கையில கொடுத்துட்டாங்க. இப்போ ஆகார் யாரா இல்லை அப்படின்னா நம்பிக்கைக்குரிய நபராக இல்லை. நம்பிக்கைக்குரிய நபராக இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிறகு சரி பரவாயில்ல, அவன் மாறிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வேறொரு உதவியை இல்லையென்றால் கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செய்து முடிப்பார், அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினாலும் நான் கஷ்டப்பட போவது இல்லை அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில ஆபத்தா முடியாது. நான் சொல்றதை சரியா புரிஞ்சுக்குங்க. நம்பர் 1, முதலாவதாக எந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா முடியாது அப்படின்னா, நீங்க யாரையோ ஒருத்தரை நம்புறீங்க, நீங்க நம்புற நபர் அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை,
திடீர்னு ஒரு நாள் மாறிடுறாங்க, திடீர்னு ஒரு 5 மாசத்துல மாறிடுறாங்க. அவங்க மாறினா கூட அது உங்களை எஃபெக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா, அது உங்களை கஷ்டப்படுத்தாம இருந்துச்சுன்னா, அவங்க மாறினா எனக்கு பிரச்சனையே கிடையாது, நோ ப்ராப்ளம், நான் தட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். சரிப்பா, நீ மாறுவேன்னு எனக்கு தெரியும்ப்பா, மனுஷன் தானே, யார் வேணாலும் மாறுவீங்க, ஓகே நீ மாறிட்ட, நான் நெக்ஸ்ட். அதுக்காக நீ மாறிட்டேன்றதற்காக நான் சாக மாட்டேன், நீ மாறிட்டேன்றதுக்காக என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க மாட்டேன், நீ மாறிட்டேன்றதுக்காக என் தொழிலை நான் மேற்கொண்டு செய்யாம இருக்க மாட்டேன், நான் நினைச்ச அச்சீவ்மெண்ட்டை பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் நம்புறேன் உங்களுடைய நீங்க மனுஷனை நம்புறது உங்களுக்கு என்னவா முடியாதுன்னா ஆபத்தா முடியாது. ஆனா சிலர் அப்படியே ஏருக்கு மாறு சிலரை நம்பி சிலர் கை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன போச்சு சொல்லுங்க? வாழ்க்கையே போச்சுங்க, அவ்வளவுதான். நான் 10 வருஷமா லவ் பண்ணேன், நான் 7 வருஷமா லவ் பண்ணுவேன், ஐயோ என் வாழ்க்கை முழுக்குமே நான் பலி கொடுத்துட்டேன், என்னால முடியாதுப்பா, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, நான் தற்கொலை பண்ண போறேன், கயிறு கொடுங்க, நான் தற்கொலை பண்ண போறேன், பாட்டில் கொடுங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கும்னா, நான் நம்புறேன், நீங்க நம்புற நம்பிக்கை என்னைக்காவது உங்களை என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா காயப்படுத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ நீங்க மனுஷனை நம்புங்க, நீங்க நம்புறது தப்பு இல்லை. ஆனா ஒரு நாள் அவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணும்போது, அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் நடக்கும்போது அதை ஏத்துக்கிற மனசு யாருக்கு வேணும்? அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் வாழவே மாட்டேன்னு நினைச்சிட்டீங்கன்னா பாதிக்கப்படுறது நீங்க. நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் ஓடிட்டே இருப்பேன், நான் வாழ்ந்துட்டே இருப்பேன். நீ உன் வாசல் எனக்கு அடைக்கப்பட்டுருச்சுன்னா இன்னொரு வாசலை எனக்காக ஆண்டவர் திறப்பார். நம்புறீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்புங்க, தப்பில்லை. ஆனால் ஏமாத்தினாங்கன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் நான் நம்புறேன் நிறைய பேர் இதில் விழுந்துட்டாங்க. ஏன் பிரதர் இப்படி இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க? நீங்கள் படித்த படிப்பு என்ன? நீங்கள் இவ்வளோ டிகிரி வச்சிருக்கிறீங்களே, நீங்கள் ஏன் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறீங்க? உங்களுக்கு வாழணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உங்களுக்கு வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை பாஸ்டர், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? என்ன ஒருத்தங்க ஏமாத்தினாங்க. அதான் இந்த டாடா பிர்லா இருக்காருல்ல, டாடா 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 குரூப்பு, அந்த டாட்டாவுனுடைய ஓனர், அது உண்மையா பொய்யான்னு தெரியல, அவர் வந்து கல்யாணமே ஆகாதவர், அவர் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு அவருக்கு காதல் தோல்வி வந்ததுனால அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனால் நான் உட்காந்து யோசிச்சுப்பேன், சரி அவராகவே சன்னியாசியா தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கூட பரவாயில்ல, இப்போ தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து தன்னை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணாம விட்டாரு. இன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ணணும்னா கூட 1000 பொண்ணுங்க வந்து லைன்ல நிற்பாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சார், என்ன கல்யாணம் பண்ணிக்க சார் அப்படின்னு. ஆனா இவ்வளோ தூரம் சம்பாரிச்சு இவ்வளோ பெரிய யூனிட்டை உண்டு பண்ணி ஒரே ஒரு பொண்ணுக்காக அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொடுக்க முடியாம போயிடுறது எனக்கு என்னமோ வந்து அது சரியா தெரில. அதுக்கு நீ என்னை ஏமாத்திட்டல, உன் முன்னாடி கடவுளை என்ன நல்லா வச்சுட்டாருல, எனக்கு ஒரு குடும்பத்தை இது பண்ணி எனக்கு ஒரு பிள்ளைகள் வந்து என் வம்சம் இந்த இந்த யூனிட் வந்து என்னோட முடிஞ்சு போகாது, இனி அடுத்த ஜெனரேஷன் இதை தொடர்றது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆமேன். யாரோ ஒரு ஆள் ஏமாத்தினாங்கன்றதுக்காக உங்க வாழ்க்கை ஒரு நாளும் கீழே என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. ஆமா, போயிடவே கூடாது. எத்தனை பேர் என்னை ஏமாத்தினாலும், எத்தனை பேர் என்னுடைய நம்பிக்கை எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் வாழ்வேன், நான் வாழ்வேன்.
நான் சாதிப்பேன், நான் ஓடுவேன். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் தரிசனத்தை தடை பண்றதுக்கு ஒருவராலும் முடியாது. என் லக்க தடை செய்வதற்கு ஒருவராலும் முடியாது. நான் எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மேலான அதிசயத்தை, அந்த அற்புதத்தை, அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் இந்த சத்தியம் சொல்றாருன்னு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்றதுக்காக உங்க வாழ்க்கையை நீ முடிக்க போறியா பிரதர், சிஸ்டர்? ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்றதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க முடிக்க போறீங்களா? உங்க தரிசனத்தை முடிச்சுக்க போறீங்களா? அவ்வளவுதான். அதுக்கு மேல உனக்கு வாழ்க்கையே இல்லையா? அதுக்கு மேல உனக்கு எதிர்காலமே இல்லையா? நான் சொல்றேன், அப்படி மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவது நல்லது, அது கெட்டதில்லை. அவன் கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் அதைவிட மேலான ஒன்றை தருவார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக அது ஆச்சரியமா நடக்கும், பெரிய காரியமாய் நடக்கும். நீங்க ஏமாந்தது, நீங்க விட்டது கொஞ்சமா இருக்கும். ஆனா ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவது பல மடங்கு அதிகமாய் தர வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ உங்களுடைய நம்பிக்கை எப்ப ஆபத்தா மாறாது அப்படின்னு சொன்னா, இந்த செய்தி ரொம்ப முக்கியம். நீங்க கவனமா கேட்கணும். இதை மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. இல்ல யார் என்னை ஏமாத்தினாலும் நான் அதுக்காக என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கவலைப்பட்டு அந்த கவலை இருக்கும், அந்த வருத்தம் இருக்கும். 6 நாள் 7 நாள், ஒரு மோஸ்ட்லி 7 நாள் இல்ல, ரொம்ப சின்சியர் லவ், அது பயங்கரமான லவ், ஐயோ பிரிக்கவே முடியாது அப்படின்னா ஒரு 30 நாள். அதுக்கு மேல எல்லாம் போனீங்கன்னா நீங்க பொழைக்கவே முடியாது. அவ்வளவுதான். துக்கம் கொண்டாடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. 7 நாள் துக்கம் கொண்டாடலாம். ரொம்ப சின்சியரா அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி இல்லைன்னா நம்முடைய மோசே மாதிரி இருந்தா சரி, மோஸ்ட்லி ஒரு 40 days, அவ்வளோதான். 40 days-ஓட ஸ்தோத்திர கூட்டம் வச்சு முடிச்சிடணும். ஆமே, புரியுதுல்ல உங்களுக்கு? ஸ்தோத்திர கூட்டத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. 6வது நாள்ல பருப்பு போட்டு கஞ்சி கொடுப்பாங்க. ஆனா 40வது நாள் என்ன சோறு? கறி சோறு கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. சரி நீங்க சாப்பிட்டுருங்க, அவ்வளவுதான். அப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் இழந்தேன் சரி, பட் ஆனா இனி நான் வாழ வேண்டியது, அதையே நான் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, நினைச்சிட்டு இருக்க முடியாது, கஷ்டம் வேணாம் அப்படின்னு விடுறதுதான் அடக்கம் பண்றேன். அதே போல நீங்கள் நம்புகிற மனிதர்கள் உங்களை ஏமாற்றும் போது, உங்களை வெறும் காதல் லவ் அதை மட்டும் சொல்லல, எனிவே எதுவா இருந்தாலும் உங்களை ஏமாத்தும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 6 நாள் துக்கம், சரி ஓகே. அதற்கு பிறகு அது உங்களை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பாதிச்சிடவே கூடாது. ஆமென். அந்த மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கா? நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க, அது போனதுலேருந்து போயிடுச்சு பாஸ்டர், உடம்பும் போச்சு, மனசும் போச்சு, வேலையும் போச்சு, வாழ்க்கையே போச்சு பாஸ்டர். எதுக்கு? இந்த ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியாம நீங்க பேசுவீங்க பாஸ்டர், நீங்கெல்லாம் ஒரு ஏமாற்றமும் இல்லாம ஸ்ட்ரைட்டா வந்தீங்கல்ல. யார் சொன்னா? எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது, இருக்கா இல்லையா? அப்படியே உயிருக்குயிராய் நம்பி இவங்க எல்லாம் கண்டிப்பா, எத்தனை பேர் விட்டு போனாலும் அவங்க எல்லாம் விட்டு போக மாட்டாங்க, யார் குறை சொன்னாலும் இவங்க எல்லாம் குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச எத்தனையோ பேர் காரி மூஞ்சி மேல துப்புனதுக்கு அப்புறம் கூட சரி என்ன பண்றது, கழுவிட்டு அகைன் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு ஓடுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஓட முடியுது. இல்லைன்னா துக்கப்பட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், இவனை நம்பி இவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான், இவளை நம்பி இவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான், இந்த மனுஷனை நம்பி இந்த மனுஷன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான்னு உங்களை பார்த்து யாருமே சொல்லக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. நான் நம்புறேன், நீங்க நம்புற எல்லாருமே உங்களை கைவிட்டாலும் இயேசு நம்பிக்கைக்குரியவர்.
அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர்களை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். நான் நம்புறேன், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இன்றைக்கு ஒருவேளை காலதாமதம் ஆனாலும் நீங்கள் அவரை நம்பி இருப்பீர்களே, ஆனால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கை தூக்கி கர்த்தர் விடுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மன புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். கரங்களை மாலை தட்டி எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். சொல்லுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லு. ஸோ நம்ம நம்மை நாம் நம்புகிற மனிதர்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம நம்புகிற நம்பிக்கை எப்போ நமக்கு ஆபத்தாக மாறாது அப்படின்னு சொன்னால், அவங்க என்னை ஏமாத்தினா கூட எனக்கு என்ன இல்லைன்னா, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஏமாத்தினாலும் நான் ஒன்றும் நஷ்டம் எல்லாம் பட போகிறதில்லை அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள எப்பெல்லாம் இருக்குதோ, நான் நம்புகிறேன் உங்களை எத்தனை பேர் ஏமாத்தினாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்கன்னா சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா? நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்புறதை குறித்து இரண்டாவது உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அதற்கு மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மோசே தன்னுடைய வீட்டிலிருந்து அவன் வழியில நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை போட்டு அடின்னு அடிக்கிறான், சாகுற மாதிரி அடிக்கிறான். அப்போ இவனால அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியல அப்படின்னா, அமைதியா இருக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, அங்க அடி வாங்கிட்டு இருக்கிறது யாருன்னா தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு. அப்படின்னா அவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்தவன், இவனுடைய அண்ணன் தம்பியில ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே கோபம் அந்த எகிப்தியனை போட்டு அடிச்சு அவனை கொன்னு மணல்ல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா புதைச்சிட்டாரு. யாருக்காக அவனை கொன்னாரு? யாருக்காக மோசே அவனை அடிச்சாரு? ஒரு எபிரேயனுக்காக. தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு. இந்த உறவு என்னைக்குனாலும் நம்ம கூட நிற்கும்.
இது நம்மளை போட்டு கொடுக்க போது, இவனுக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணும், இவனுடைய உயிரை நம்ம காப்பாற்றணும்னு நம்பி மோசே என்ன பண்ணிடுவாருன்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த எகிப்தியனை கொன்றுவாரு. ஆனா அடுத்த காலத்துல எது அவனுக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவன் பார்த்து சொல்றான், எப்பா எகிப்தியன் ஒன்னு அடிக்கிறான், நீங்க சண்டை போடுறீங்க, தப்பு, சரி ஓகே, அவன் அடிக்கிறான். ஆனா ஒரே தாயினுடைய மக்களா இருந்துட்டு, ஒரே கூட்டமா இருந்துட்டு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கலாமாப்பா, 2 பேரும் சண்டை போடலாமாப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ எகிப்தியனை கொன்னது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? நாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டோம். உடனே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று அறிந்து மோசே ஊரை விட்டு ஓடுறாரு. மோசையை கொல்றதற்கு எகிப்தின் ராஜா ஆட்களை செட் பண்றாரு. கவனிங்க, இப்போ மோசே எந்த மனிதனை நம்பி கோபப்பட்டு ஆக்ஷன்ல இறங்கி சண்டை போட்டு அவனுக்கு உதவி செய்ய போனாரோ, அந்த மனுஷன் நம்பிக்கைக்கு பாத்திரமா? சொல்லுங்க, கவனிங்க, அது மோசைக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுடைய நம்பிக்கை இரண்டாவது எப்ப ஆபத்தா முடியும்னா, ஏற்கனவே இருக்கிற ஒன்னை விட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொன்னு அப்படின்னா, அதை விட ரொம்ப பெருசா எனக்கு வேணும், அதை விட ரொம்ப பெருசா நான் பண்ண போறேன்னு யாராவது ஒருத்தர் உங்களை வழி நடத்தும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறத விட்டுட்டு இல்ல, எக்ஸ்ட்ரா ஒன்னு கூட கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா இருக்கிறத இழந்துட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கைய, இன்னொருத்தருடைய காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பவே கூடாது. கவனிங்க, உங்களுக்கு புரியணும், கவனமாய் கேளுங்க. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை இழந்து ஒருத்தரை நம்பாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையோ, ஏற்கனவே இருக்கிற ஒரு வேலையையோ இழந்துட்டு அதை விட்டுட்டு இன்னொருத்தரை நம்பி அந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமா பறி கொடுத்துட்டு, எனக்கு இது வேண்டாம், என்னை இவர் காப்பாத்திடுவாரு, என்னை இவர் நல்லா வச்சிருவாரு, அவ்வளவுதான், இவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, நான் இதை நம்பி இதை விட்டுட்டு இவரை நம்பி போனா இவர் எனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாருன்னு ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல குடும்பத்தை, ஒரு நல்ல வேலையை, ஒரு நல்ல வருமானத்தை விட்டுட்டு சில நபர்களை நம்பி நீங்க போய் அந்த நபர்கள் உங்களை கைவிட்டாங்கன்னா, ஏற்கனவே இருந்ததும் போச்சு, இப்போ வந்ததும் போச்சு. இன்னைக்கு நிறைய பேரு மற்றவங்களை நம்பி எதுல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொன்ன உடனே, இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நடிச்ச உடனே ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத, ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணிடுறாங்க சொல்லுங்க, இதை விட அது மேலு, இதை விட அது நல்லா இருக்கும். அதான் ஒரு கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் நான் அதிர்ந்துட்டேன். ஒரு கணவனார் ஒரு மனைவி அதிகமாக அவர் துன்புறுத்துறார், ரொம்ப துன்புறுத்துறார், ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அப்போ இந்த மனைவிக்கு அவரோட வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரோட வாழ்ந்து 2 குழந்தையும் அவங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தையும் பெத்தெடுத்துட்டாங்க. ஆனா இப்போ ஓயாம டார்ச்சர் பண்றாரு. இவர் இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் அவருடைய வாழ்க்கைக்கு குறுக்கே நிழலிடுகிறார். அவர் சொல்றாரு, உன்னை நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேன், நீ ஏன் இந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, நீ ஏன் டெய்லி சண்டையை வாங்குற, நீ எதுக்கு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிற, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், அவனை விட்டுட்டு நீ வந்துரு, அவனை தூக்கி போட்டு வந்துரு, அவன் கண்டிப்பா மாற மாட்டான். சொன்ன உடனேயே கொஞ்ச நாள் பார்த்தாங்க, ஆமாயா நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது, அவரோட இருந்து வெறும் சண்டை தான், பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை விட்டுட்டு இவரை கைப்பிடிச்சிட்டாங்க. இப்ப இவரை கைப்பிடிச்சு ஒரு 2-3 ஆண்டுகள் தாண்டின உடனே இப்ப இவங்க மேல பழிய ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்ததுனால தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு,
நான் அதனால தான் இப்படி ஆயிட்டேன், நான் கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகிருப்பேன், நானும் போய் ஒரு குழந்தை இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு நீ ஒன்னால பிள்ளை கிடைக்குமா, என் பேரை சொல்றதுக்கு எந்த பிள்ளை எனக்கு கிடைக்கும், இப்படி சொல்ல ஆரம்பித்து அவருடைய கேரக்டர் வைஸில் திட்டுன உடனே அவரோடையும் வாழ முடியாம இன்றைக்கு தனியாக ஒரு விதவையை போல தன்னுடைய பிள்ளைகளை வைத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னொரு உயர்வு உங்களுக்கு வருதா? நீங்க ஏற்கனவே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, ஆனா இன்னொரு உயர்வு உங்களுக்கு வருது, ஆனா இதை நீங்க இழக்கல, இது உங்களை விட்டு போகல, அதுல போனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இதை விட அது சம்பளம் கண்டிப்பா அதிகமா கிடைக்கும், அது ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஞானத்தோட ஜெபம் பண்ணி அதை செய்யுங்க. ஆனா ஒரு நாளும் இருக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தரை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்பிடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு சொல்றது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா வரட்டும் உங்களுக்கு, ஆனா இருக்கிறத நீங்க விட்டுறக்கூடாது. அதான் ஒருத்தர் மிஷினரியாக ஊழியத்திற்காக அவர் கிளம்புறாரு. கிளம்பும் போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்பாக என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் இந்த மாதிரி மிஷினரிக்காக நான் ஊழியத்துக்காக கிளம்புறேன், அது பக்கத்தில் ஒரு ஊர், இந்த ஊரில் நான் ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறேன், அந்த சர்ச்சை நான் தான் பார்த்துக்கிறேன், ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அந்த ஊழியத்தை விட்டுடுங்க, இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வாங்க, இங்கே ஏன் ஊழியத்தை நீங்கள் பாருங்க, இங்கே சொந்தமான இடம், சொந்தமான பில்டிங்கு, இப்போவே 30 பேர் இந்த சர்ச்சுக்கு வர்றாங்க, இந்த இடம் வளரும், நீங்கள் இதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவர் கூப்பிட்டாரு. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஞானத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அப்பவே நான் அந்த மனுஷனுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐயா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் எங்க தான், இங்க ரத்னபுரியில தான் கர்த்தர், நான் கேட்டெல்லாம் ஆண்டவர் கொண்டு வரல, பட் ஆண்டவராகவே இந்த இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னை நம்புறதனுடைய அடையாளமாகத்தான் ஆத்துமாக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த இடத்தை நான் விடுறது மாதிரி இல்லை, அந்த இடத்த நீங்க அப்படி விட்டுட்டு போறீங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்ல ஊழியக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் வேணா பார்த்துக்கிறேன், நான் மேற்பார்வையா பார்த்து அந்த இடத்துல என்ன நடக்குது, ஊழியம் சரியா நடக்குதா, நல்லா ஊழியம் பண்றாங்களா, ஆத்துமாக்கள் வர்றாங்களான்றத குறித்து உங்களுக்கு நான் வேணா கணக்கு தர்றேன், அப்படி பண்றதுன்னா நான் ஓகே அப்படின்னு. ஆனா அதுக்கு அவங்க ஒத்துக்கல, ஓகே நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், ஒருவேளை அவர் வேற சொல்லும் போது என்ன சொன்னாரு தெரியுமா, பாஸ்டர் இங்க இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப கர்த்தர் உங்களை தான் எனக்கு காமிச்சாரு. யாரை காமிச்சாரு? நான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை தான் காமிச்சாரு, அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப நான் இன்னைக்கு மனசுல நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன காமிச்ச ஆண்டவர் எனக்கு உங்களை காமிக்கலையே அப்படின்னா எனக்கும் காமிச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு எப்படி அந்த ஞானம், அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சொந்தமான இடத்துல ஒரு சொந்தமான திருச்சபை எல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சாதாரணமான ஒரு மனிதனா இருந்தா கண்டிப்பா அதை டிசைட் பண்ணி போயிருக்கலாம், ஆனா ஆண்டவரே தடுத்து நிறுத்தினார். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஆனா இன்னைக்கு நம்புறேன், அப்படி ஒருவேளை இருக்கிற இந்த ஊழியத்தை விட்டுட்டு அங்க நான் போயிருந்தேன்னா, இப்ப சமீபத்தில் இந்த கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா ஸ்டார்டிங்ல அவர் அங்கிருந்து இங்க வந்துட்டார். இங்க இப்ப இந்த அந்த ஊழியத்தை யார் பார்க்கிறாரு? அவருக்கு கையில எடுத்துட்டாரு. ஏற்கனவே போட்ட பாஸ்டர் அசிஸ்டண்டா வச்சிருக்கிறாரு. இல்ல அதான் அவங்களுடைய ஓகே, அதை நல்ல நம்ம கெட்டதா தப்பு சொல்லல, பட் ஒருவேளை அப்படி நான் போயிருந்தா இந்த ஊழியத்தினுடைய மேன்மையை நான் என்ன பண்ணிருக்க முடியாது சொல்லுங்க, பார்த்துருக்கவே முடியாது. பிரதர் சிஸ்டர், கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, பாடுகளா இருக்குன்னு சொல்லி, டெய்லி நீ அதுக்காக பாடுகளிலே வாழணும்னு சொல்லல,
ஆரம்பத்தில் வருகிற பாடுகளை பார்த்துட்டு, ஆரம்பத்தில் வருகிற அவமான நிந்தையை பார்த்துட்டு, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இருக்கிறத விட்டுட்டு ஒரு காலம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆமேன், நீங்க மனுஷங்களை நம்புறதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நம்புங்க, ஆனா ஏற்கனவே இருக்கிறத இழந்துட்டு நம்பாதீங்க. ஏற்கனவே இருந்ததை விட இன்னொரு மடங்கு உயர்வா இருந்தா கண்டிப்பா நம்புங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனை நம்புங்க. ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு வளர்ச்சி, எக்ஸ்ட்ரா ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஓகே. ஆனா இருக்கிறத விட்டுட்டு நீங்க மனுஷனை நம்பாதீங்க. அப்படி நான் நிறைய பேர் அப்படிதாங்க இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ஆசை காமிச்சு இருக்கிற அந்த அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான் பாடுறா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறத அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக சரி 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 சரி. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சுத்தமான அறிவு வேணும். ஈசாக்கை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, அவனுடைய ஒரே தரிசனம், நான் கண்டிப்பா துறவு தோண்டணும். ஆனா எந்த இடத்துல தூர்த்து போட்டாலும் துறவு தோன்ற தரிசனத்தை மட்டும் அவன் விடவே இல்லைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசித்தான் இருப்பாரு. நான் நம்புறேன் நீங்க மற்றவர்களை நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தாக மாறாமல் இருக்க வேண்டுமே ஆனால், ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒன்றை இழந்து இன்னொன்றை பெற்றுக்கொள்ள ஓடாதிருங்கள். அதை விட ஒரு உயர்வுக்கு நேராய் ஓடுங்கள். ஹல்லேலூயா. சில உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை இழந்தாதான் உன்னை பெற்றுக்கொள்ள முடியும்னு. நான் சொல்றேன், உண்மையாகவே அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சின்ன இடத்துல இருப்பாங்க, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதுல அழகா ஸ்கிப் பண்ணி வளர்ந்துருவாங்க. ஆனா அது என்னன்னா, சிலருக்கு ஓகே ஆகும், சிலர் விழுந்துருவாங்க. யாருக்கு அது ஓகே ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஞானத்தோட செயல்படுறவங்களுக்கு. ஞானத்தோட செயல்படுறவங்க. இப்போ நான் உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்ப கவனமா கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, நான் எந்த வேலையும் செஞ்சா எனக்கு உருப்படி மாட்டேங்குது, நான் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சேன் அது உருப்படலை, இந்த மாதிரி வேலைக்கு போனேன் அங்க நிரந்தரமா என்னால இருக்க முடியல, இந்த மாதிரி ஒரு படிப்புக்கு போனேன் என்னால ஒழுங்கா படிக்க முடியல, இப்படியே கண்டினியூவா நான் தோத்து போறேன், எனக்கு கண்டினியூவா தோல்வி ஆயிட்டே இருக்குது அப்படின்னா ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா என்ன ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. நான் ஒரு டைம் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு பாஸ்டர் என் தலை மேல கைய வச்சு நீ ஊழியத்துக்கு தான் அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அப்போ நாம் பிசினஸ்ல முன்னேறாதது, நாம் வேலையில முன்னேறாதது ஆண்டவருடைய அழைப்பு என் தலை மேல இருக்கிறதுனாலயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஊழியத்தினுடைய அழைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் அந்த அழைப்பு இருக்குது. நீங்கள் உலகம் எங்கும் போயின்னு பென்ஸ் பாஸ்டருக்கு சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது, இல்லைன்னா சாலமன் பாஸ்டருக்கு சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது, இல்லைன்னா இம்மானுவேல் பாஸ்டருக்கு சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது. நீங்கள் பூமி எங்கும் சுற்றி போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் அப்படின்ற அந்த வசனம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமானது. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குமே சொந்தமானது. ஊழியத்தை பொறுத்த அளவுல இவங்க தான் செய்யணும் கிடையாது, எல்லாரும் செய்யலாம். இதோ நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் அப்படின்னு ஆண்டவருடைய குரல் கேட்குது. அப்போ ஒரு மனுஷன் எழும்பி சொல்றான், இதோ அடியேன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு, உடனே வாப்பா உன்னை அபிஷேகம் பண்ணி அனுப்புறப்பா. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கர்த்தர் நேரடியா தரிசனம் கொடுக்கணும், என்ன அழைக்கணும், என் கூட பேசணும் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஏற்கனவே வசனத்தின் மூலமாக நிறைய என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. நீங்க ஊழியத்திற்காக முழு நேரமாய் அர்ப்பணித்தால் உங்களுக்கு வேண்டிய கிருபையை கண்டிப்பா ஆண்டவர் தருவாரா? ஏன்னா சீடர்கள், ஆண்டவரோடு இருந்த சீடர்கள், அவர்கள் கல்வி அறியாதவர்களாய் இருந்த போதிலும் அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்களாமா,
சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டாங்களாமா. என்னப்பா இவன் படிப்பறிவே இல்லாதவன், இவன் இந்த போடு போடுறான்னு ஆச்சரியப்பட்டாங்களாமா. அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஊழியத்துக்கு வந்தா அதற்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் தருவாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஓகே 10 வருஷமா உங்க வேலையில தோல்வியா பிரதர், நீங்க எது எடுத்தாலும் முயற்சியே இல்லையா, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, இப்போ ஊழியத்துக்கு வரலான்னு நினைக்கிறீங்களா, வெல்கம் 100% வாங்க. ஆனா வந்துட்டு சும்மா இருக்காதீங்க. வந்துட்டு கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நான் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன், நான் அதை விட்டுட்டுலாம் ஊழியத்துக்கு வந்தேன், படிப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன், கர்த்தர் என்ன பயன்படுத்தவே இல்லை, ஆண்டவர் ஏன் என்ன மறந்தாரு, நான் யூஸ் இல்லாமல் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் சொல்றேன், ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சா குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊழியம் செய்யணும். 8 hours. ஒரு உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் வேலை செய்யறவரா இருந்தா அவருக்கு சம்பளம் கொடுக்கிற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு கண்டிப்பாக அந்த உலக எஜமானன் குறைந்தது 8 மணி நேரம் வேலை வாங்குறாரா இல்லையா? நான் நம்புறேன், பரலோக எஜமானனுக்கு 8 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ எங்க வழி திறக்கிறதோ அங்க ஊழியம், என்ன ஊழியம் வேணாலும் பண்ணலாம், ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம். நிச்சயமா சொல்றேன், ஊழியக்காரனுடைய சன்னதியை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களை கர்த்தர் நடத்துவார், அவர்களை பெருக பண்ணுவார். கண்டிப்பா அவங்க உலகத்துல இருக்கிற மனுஷனே அவ்வளவு சம்பளம் கொடுத்தா பரமபிதாவாகிய கர்த்தர் அதை விட அதிகமா சம்பளம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாருங்க, கண்டிப்பா கொடுப்பாருங்க, நிறைய கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அது அப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு அப்படி வந்தும் ஒன்றும் செய்யறது இல்லை. நான் சொல்றேன், ஒன்றும் செய்யாம இருக்கிறதுக்கு அங்கே இருந்துடலாமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தா பரலோகத்துக்கே போனா கூட நீங்க வளர மாட்டீங்க. புரியுதுல? உங்களுக்கு பரலோகமே கொடுத்தாலும் நீங்க சும்மா இருந்தா அங்க ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது உங்களால. இவர் சும்மா இருப்பாரு, பட் எல்லாமே இவருக்கு நடக்கணும். வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பிரதர், பிசினஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பிரதர், மைண்டு உடம்பு உழைப்ப கொடுங்க, வேகமா ஓடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியை விட பார்ட் டைம் மினிஸ்ட்ரி தாங்க இப்ப இருக்கிறதுல பெஸ்ட். வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யறதாங்க மிகப்பெரிய விஷயம். ஏன்னா யாருக்கு எங்கேயுமே காசுக்காக கையை வந்த வேண்டிய அவசியம் சொல்லுங்க. யாருக்கும் நம்ம எந்த கேள்விக்கும் பதில் எப்படி எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு சம்பாதிக்கிறோம், நம்ம ஃபேமிலியை ரன் பண்றோம், நம்ம பாட்டுக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் நீங்க வேலை செய்யற இடத்துல 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யலாம், நண்பர்களுக்கு ஊழியம் செய்யலாம், எல்லாருக்கும் ஊழியம் பண்ணலாம். ஆனா ஃபுல் டைமா வந்தா கர்த்தர் நடத்துவார். அந்த அளவுக்கு கமிட்மெண்ட், அந்த அளவுக்கு விசுவாசம், அந்த அளவுக்கு ஸ்பீடு ஒர்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அது இல்லைன்னா ஊழியம் இந்த காலத்துல என்ன பண்ண முடியாது. கேட்கல? பேருக்காக தான் செய்ய முடியும், வளர்ச்சிக்காக செய்ய முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. நீங்க நம்புங்க, தப்பு இல்லை பிரதர். ஆனா நீங்க ஒரு உயர்வுக்கு போங்க. ஆனா இருக்கிறத அந்த இடத்திற்கு போய் நான் இருக்கிறத இழந்துட்டேன்னா அப்படி ஒரு டவுட் இருக்கும்னா, இதையே கர்த்தர் முன்னேற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். எந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா மாறாது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்க தெளிவா அறிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற மனிதர்களை சில நேரத்தில் சிலரை நம்பித்தான் ஆக வேண்டும். அதுக்காக தான் சொல்றேன். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். தன் வார்த்தைகளில்
பதறுகிற மனிதனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். இன்னொரு விஷயம் கூட எல்லாம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த மூணாவது பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப கவனமா கேளுங்க. எப்போ மனுஷனை நம்புற நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா மாறும், இல்லைன்னா ஆபத்தா மாறாம இருக்கிறதுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை என்ன பண்ணாத. வார்த்தையிலே பதறுகிற மனுஷனா யாருங்க? வார்த்தையில பதற மனுஷன்னா மாத்தி மாத்தி பேசுறவங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மாத்தி மாத்தி பேசுறவங்கள நம்பவே நம்பாதீங்க. ஆமே, பணம் நாளைக்கு வாங்க, நாளைக்கு கண்டிப்பா தந்துடுறேன், 1 லட்சம் தானே, செக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது, நாளைக்கு போனோடனே ஸோ நாளைக்கு ஈவினிங் வர்றீங்களா? நாளைக்கு ஈவினிங் போன உடனே இது ஒரு 3 days டைம் கேட்குறாங்க. எத்தனை நாளா தெரியுமா? 2 வருஷமா ஆரம்பிச்சு, இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் தாண்டியும் இவங்களுக்கு என்ன வரல, இன்னும் புத்தி வராம 2 வருஷம் தாண்டியும் திரும்பி போய், சார் சொன்னீங்களே சார், என்ன ஆச்சு? எப்பா, அவன் எத்தனை டைம் ஏமாத்தினா இனியாப்பா கொடுக்க போறான்? உனக்கு கொடுக்கணுன்ற நோக்கம் அவனுக்கு, சத்தமா சொல்லுங்க, கொடுக்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த காதல் பண்றாங்க பாருங்களேன், அன்பு செலுத்துறாங்க பாருங்களேன், இந்த ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சியும் சொல்றேன், இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறான் பாருங்களேன், அவனை தயவு செய்து நம்பாத, தயவு செய்து நம்பாத. ஒரு 1 year வேணும், ஒரு 2 years வேணும். நான் சொல்றேன், அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஐடியாவே இல்லை, அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு ஐடியாவே கிடையாது. நான் ரொம்ப துக்கத்தோடு சொல்றேன், 7 வருஷம் ஒரு பையனுக்காக காத்துட்டு இருந்து, 7 years, 7 வருஷம் அந்த பையன், நான் கல்யாணம் பண்றேன் ஒன்று, எங்க அம்மாவை சரி பண்ண வேண்டியது இருக்குது, எங்க அப்பாவை சரி பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை நான் ஃபாரின்ல ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இல்லை இங்கே ஒரு வீடு கட்டிட்டேன்னா பிரச்சனை இல்லை, ஒரு வீடை கட்டிடுறேன். ஏமாத்தி 7 வருஷம் கண்டினியூவா ஏமாத்தி, 7வது வருஷம் அந்த பிள்ளைய பார்த்து, சரி என்னமோ தெரில, எனக்கு உன்னை நான் ரொம்ப டைம் பண்றேன்னு நினைக்கிறேன், நீ அவசரமா இருந்தா நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேற எத்தனை வருஷம் தாண்டி? அதுவும் அப்பவும் நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லல, உனக்கு அவசரமா இருந்தா என்னையா 7 வருஷமாயா உனக்கு அப்படி சொல்லி, அவனும் அந்த மனுஷனும் கல்யாணம் பண்ணல, இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகல. எவ்வளவு பெரிய துக்கம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு 47, 48 பக்கத்தில் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் 7 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்க, வருத்தத்தை சுமக்காதீங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் கூட ஞானமா இருக்க வேண்டாமாப்பா, கொஞ்சம் கூட ஞானமா இருக்க வேண்டாமா? ஒரு நாள்ல அவன் வேண்டாம் அப்படின்னு ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய நடத்தை சரியில்லை, விட்டுட்டு சரி வேணாம் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தானே. உங்களுக்கு தரணும், உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே டைம் செஞ்சிருவாங்க. சிலர் சொல்றாங்க நச்சுனா செஞ்சிருவாங்க அப்படின்னு. ஆமா, நச்சு செய்தாலும் அது வாழ்க்கையில சில நேரத்தில் உருப்படியா என்ன பண்ணாது. கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணாலோ, கம்பல் பண்ணி அந்த விஷயத்தை வாங்கினாலோ, அது நமக்கு ஒரு கல்யாணம் அப்படின்றத ஆசையா பண்ணணும், ஒரு விருப்பத்தோட பண்ணணும். அதை பிடிச்சா போதும் அப்படின்னு கட்டி பிடிச்சி இழுத்து தாலி கட்டி வைக்க முடியுமா? சொல்லுங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வலுக்கட்டாயமா வம்படியா கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அது காலம் முழுதும் வேதனை ஆண்டவருடைய பிள்ளைய.
அது காலம் முழுதும் உங்களுக்கு வேதனை. இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களை மேரேஜ் உங்களை பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு, சில சொல்லுவாங்க இல்லை கர்த்தர் இவங்கள தான் எனக்கு காமிச்சாரு, அவங்கள தான் எனக்கு காமிச்சாரு. காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் என்னுடைய திருமணத்தில் நடந்தது, நான் ஒரு 10 விஷயத்தை எடுத்து மாமனார் வீட்டில் கொண்டு போய் வாசித்து இதன்படியெல்லாம் புள்ள இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் லிஸ்ட்டு வாசிக்கிறேன். என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, இதை பாருங்க ஆண்டவரே, நான் 10 விஷயத்தை சொல்லி காரில் ஏறின உடனே என் கூட கூட்டிகிட்டு போனவங்க மொத்த பேர் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா இப்படி எங்களை கூடாமல் இருந்திருக்கலாம்ல, எங்களையும் கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்துகிற நீ, அப்படியெல்லாம் அவங்க வீட்டில் இப்படி ரூல்ஸ் போடுவேன்னு தெரிஞ்சிருந்தேன்னா நாங்கள் வராமல் இருந்திருப்போம் பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு 10 ரூல்ஸ் சொன்னேன். எங்கள் மாமனாருக்கும் மாமியாரும் மனைவியாக போகிறவங்களையும் வச்சு இதுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஒத்து வருவீங்களான்னு கேட்டு ஒரு 10 ரூல்ஸ் சொன்னேன்ல. காரில் ஏறின உடனே எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாலாம் நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளோ திமிரெல்லாம் ஆகாதுப்பா, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய வயசான மனுஷன், அவருக்கு முன்னாடி போய் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, கர்த்தருக்கு இதை அடுக்காது, ஆண்டவர் உன்னை தண்டிப்பார், மன்னிப்புகள் அப்படின்னு திட்டிட்டு வராங்க. ஆனால் நான் என் மனசுக்குள்ள இவங்க அத்தனை பேர் திட்டினாலும் ஜாலியாக இருந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், அதை குறித்து அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் தானே, அப்போ ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன், இதை பாருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது உங்கள்கிட்ட நான் வச்சுருக்கிற டீலு. இந்த 10 விஷயத்துக்கும் ஓகே பண்ணி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அது உங்கள் சித்தம், இல்லை அப்படின்னா உங்கள் சித்தம் இல்லை, அதில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு நானே பெரிய மிதந்து அப்படியே பயங்கரமாக ரூல்ஸ் போட்டு வரேன். இது இப்படி நடக்குதா? அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இந்த கொடுமைக்காரனுக்கு பிடிச்சி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா முடிஞ்சிருச்சு வேலை, இந்த ஆள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார், இப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுகிறாள், கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, அதனால கண்டிப்பாக இந்த கல்யாணம் வேண்டாம், அவர் கல்யாணம் பண்ண வேண்டாம், திருச்சி தாண்டறதுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னா அங்கேருந்து ப்ரெஷர். அங்கே ஒருத்தர் அந்த மாதிரி அமைதியாக இருந்திருக்காரு. யாருன்னா அவங்க அப்பா பாஸ்டர். அவர் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து பல்ல நோண்டிட்டு இருந்தார். அப்போ பாஸ்டர்மா பார்க்கும்போது அவங்க அப்பா சம்மந்தமே இல்லாமல் பல்ல நோண்டிட்டு இருக்கிறாரு. இவங்க ரூமுக்குள்ளே எந்திரிச்சு போன உடனே அவங்க அப்பா பக்கத்தில் போய் சொன்னாரம்மா, அவர் ஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் தான், பட் அவருடைய மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு அவர் சாந்தமானவர்னு, நீ ஒன்றும் பயப்படாத, கத்திரிடத்துல நிறைய அடையாளம் கேட்டேன், ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் நமக்குன்னு ஒன்று நியமிச்சிருந்தேன்னா அது யார் தடை பண்ணாலும் தடுக்க முடியாது. அந்த காரியம் கரெக்டாக ஏற்ற நேரத்தில் சரியாய் அது வாய்க்கும். அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்முடைய மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறதற்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்றீங்க. அப்போ ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். நீங்கள் மனிதர்களை நம்புவது எப்பொழுது உங்களுக்கு ஆபத்தாக நீங்க முடியாது அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை பார்த்தேன்னா நீங்க என்ன பண்ணிடாதீங்க. 8 வருஷமா ஏமாத்துனதுக்கு அப்புறமும் இன்னும் நம்புறீங்களே சிஸ்டர், பிரதர் 7 வருஷமா இதா தரேன் அதா தரேன், அந்த வேலை வாங்கி தரேன் இந்த வேலை வாங்கி தரேன், நம்புறீங்களே. நான் சொல்றேன், சிலர் கடன் கொடுத்துருக்கலாம், அந்த பணம் வர்றதுக்கு தடையா இருக்கலாம். நான் நம்புறேன் கண்டிப்பா ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். 8 மாசமா ஏமாத்துறதுக்காக அந்த பணத்தை விட்டுற முடியாது. 10 வருஷமா ஏமாத்துறதுக்காக அந்த பணத்தை விட்டுற முடியாது. நீங்க போராடுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கேளுங்க. ஆனா நீங்க ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அதை நம்பி இன்னொரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சு நீங்க திரும்ப திரும்ப சிக்கல்ல என்ன பண்ணிடாதீங்க. கேட்கல, வார்த்தையிலே பதறுகிற ஒரு மனுஷனை நம்பி இன்னொரு விஷயத்துல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை நம்பி இன்னொரு கமிட்மெண்ட்ல நீங்க இறங்கிறாதீங்க. அதான் உதாரணத்துக்கு சொல்றேன், 7 வருஷமா ஒருத்தர் பணம் கொடுக்கல, 10,000 ரூபாய் தர சொல்லுங்களேன். அந்த 10,000 ரூபாய் 7 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கிறாரு.
இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது, அது விலை 10,000 ரூபா. இவர்கிட்ட கடைசியாக கேட்குறீங்க, பிரதர் சொல்லுங்க நீங்கள் கடைசியாக எப்போ கொடுப்பீங்கன்ற. உடனே அவர் கடைசியாக ஒரு டேட் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் சொன்ன அந்த ஹோப்பில் 7 வருஷம் ஏமாத்திட்ட ஆள் இனி திரும்பி என்ன பண்ண மாட்டார், ஏமாற்றவே மாட்டார் அப்படின்னு நினச்சி அந்த 10,000 ரூபா பொருளை இன்னொருத்தரிடத்துலேருந்து கடன் வாங்கி, அதுதான் வரும் இல்லை, அதான் 22ஆம் தேதி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், அவர் பெரிய இயேசு கிறிஸ்து, இது வரைக்கும் வாக்கு மாறவே இல்லை. 22ஆம் தேதி 22ஆம் தேதி காலை நடுராத்திரி 12 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கையில் கொடுத்துருவார் சார். உடனே அதான் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு, நம்பி போய் அந்த பொருளை வாங்கி கொண்டு போய் வைக்கிறது. இப்போ 22ஆம் தேதி கொடுக்கலான்னு சொன்ன நபர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப சிக்கல் எந்த இடத்துல, எத்தனை இடத்துல உங்களுக்கு வந்துச்சு? ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது, இன்னொரு இடத்துல எதிர்காண்டவருடைய பிள்ளை வாங்கின பொருளை நிம்மதியா வச்சா அனுபவிக்க கூட முடியாது. அதுக்கு மாறா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் பொறுத்தீங்கல்ல, 7 வருஷம் பொறுத்தீங்கல்ல, 6 மாசம் பொறுத்தீங்கல்ல, அவங்கள்ட்ட சார் 22ஆம் தேதி நான் கொடுத்துடணும் சார், எனக்கு வேற வழியே இல்லை சார் அப்படின்னு சொன்னாலுமே, அது வந்ததற்கு பிறகு நீங்க போய் அதை வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஞானம். ஆமே, அதுக்கு பேர் தான் ஞானம். ஆனா நம்ம நிறைய பேர் அப்படி இல்லை. அப்புறம் ஏமாத்திட்டான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அப்போ யாரை நம்பிடக்கூடாது அப்படின்னா, பதற மனுஷன் மாத்தி 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 பேசு, ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன்ல இதாண்டா இதாண்டா இதாங்க, அந்த வார்த்தையில அவங்க சொல் தவறலையா, அந்த காரியத்தை அவங்க செய்தா சொன்னா கரெக்டாக செஞ்சிடறாங்களா, சரி ஓகே அவங்கள நம்பலாம், ரைட்டு. ஆனால் மாற்றி மாற்றி பேசுகிறவங்கள நம்பிட்டு திரும்ப 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 குழிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க, விழுந்துடவே கூடாது. மீண்டும் 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 உங்களை ஏமாத்துறாங்க, திரும்ப திரும்ப உங்களை ஏமாத்துறாங்க சிஸ்டர், திரும்ப திரும்ப அவங்க உங்களை குழியில தான் பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூட செய்ய முடியாமல் உங்கள் பலனெல்லாம் போய், உங்கள் தாளந்துகளெல்லாம் போய், உங்கள் வாய்ப்புகளெல்லாம் போனதுக்கு பிற்பாடு அவங்க என்னை ஏமாத்தினாங்கன்னு தெரிஞ்சிட்டா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நீங்கள் ஏற்கனவே நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, பதறவனை நான் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. தன் வார்த்தையை மாற்றுகிறவங்களை ஒரு நாள் நான் நம்பிடவே கூடாது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஒரு போதகர் 5 வருடமாய் தன்னுடைய கையிலே ஒரு ஏடிஎம் கார்டோடு அவர் பணத்திற்காக அலைந்து கொண்டே இருக்கிறார். 5 வருஷமா ஒரு ஏடிஎம் கார்டை தன்னுடைய கையில் வச்சுட்டு 5 வருஷமா அலைகிறார். எது தெரியுமா? ஒரு பெரிய டீம், அந்த டீம் எத்தனையோ கோடி, 30 கோடின்னு நினைக்கிறேன், 30 கோடி ஃபண்டு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படி ஏமாத்துறவங்க. அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்குறவர்களெல்லாம் ரொம்ப ரேரு. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் நடக்கலாம், கர்த்தர் நினைச்சா எது வேணாலும் நடக்கலாம், அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு 5 பேர், அவங்க ஒரு 5 பேர் டீமை செலக்ட் பண்ணி அந்த 5 பேருக்குமே தனித்தனி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருடைய ஏடிஎம் கார்டையும் கையில் கொடுத்து, இதை பாருங்க, உங்கள் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் இவ்வளோ கோடி வரப்போகுது, நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி, அப்போ திடீர்னு ஏடிஎம் கார்டை வாங்கி கொடுத்துட்டு ஒரு 3 நாள் தாண்டின உடனே சரி ஓகே, இப்போ ஒரு சின்ன ஃபீஸ் ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது, அதில் இருக்கிற 2 மேனேஜர் இந்த மாதிரி வர்றாங்க, உங்களை பார்க்கறதுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் புக் பண்ண வேண்டியது இருக்குது 5 ஸ்டார் ஹோட்டலில், நீங்கள் தான் 5 பேர் சேர்ந்து புக் பண்ண உடனே அவங்க ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா போட்டு ஒரு ரூம் புக் பண்ணியாச்சு. 50,000 ரூபா போச்சு, 50,000, 25,000, 1 லட்சம், 2 லட்சம், இப்படி இந்த 5 பேரும் ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் கடனாளியாக இருக்காங்க.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த 5 பேரும் ஆளாளுக்கு 20 லட்சம் ரூபாய் இவங்க மற்றவங்களிடத்துல இருந்து எனக்கு வரும் எனக்கு வரும் எனக்கு வரும். ஒருத்தரெல்லாம் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ 1 லட்சம் கொடுறா, நான் உனக்கு 2 லட்சமா திருப்பி கொடுறேன். அப்படியெல்லாம் காசு வாங்கியிருக்காங்க. காசை வாங்கி இவங்க 5 பேரும் 20 லட்சம் ரூபாய் கடன். ஆனா 5 வருஷமா இன்னும் அவங்களுடைய பேங்க்ல 1 ரூபா கூட. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, 5 வருஷமா 20 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சே, 1 ரூபாயும் உன் பேங்க்ல அக்கௌண்ட்ல வரலையே. நீ இனியாவது இந்த 20 லட்சம் கடனோட போயிடட்டும்னு போயிடலாமே அப்படின்னு மனசுல நினைக்கும் போது எங்கிட்டே வந்து ஒரு 5000 ரூபா கொடுக்குறீங்களா, ஒரு 5000 கொடுக்குறீங்களா, லாஸ்டா ஒரு 5000 ரூபாய் கேட்குறாங்க. ஆளுக்கு 5000 ரூபா போட்டால் 25000 ரூபாய் நாங்கள் கட்ட வேண்டியது இருக்குது. கட்டிட்டோம்னா அவ்வளோதான், 3 நாள் அவ்வளோதான் வந்துடும் பணம். நான் எங்க கொண்டு போய் சொல்ல என்ன பண்றது, என்ன பண்றது? அழுகதாங்க வந்துச்சு எனக்கு. இப்ப நான் வந்து, ஐயா நீங்க வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு ஃபேக்கியா, அது நம்பாதீங்கயா அப்படின்னு சொன்னா அவங்க நம்பவாங்க போறாங்க? சொல்லுங்க. நான் அமைதியா சொல்லிட்டேன், ஐயா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு வேணுமா கேளுங்கய்யா, உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா சொல்லுங்க, வாங்கி தரேன். ஆனால் இதுக்கு பணம் கட்டுறதுக்குன்னு தயவு செய்து என்கிட்ட பணம் கேட்காதீங்க. நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேங்க, வேணாங்கய்யா, சாரி என்னை மன்னிச்சிருங்க, வேற எதுக்கு வேணாலும் காசு கேளுங்க. நீ என்ன சாப்பாடு பசியா நான் தரேங்கய்யா, ஒரு துணி வாங்கி தரமா நான் வாங்கி தரேங்கய்யா, நான் உதவி செய்கிறேன் பரவாயில்லைங்க, ஆனால் இதுக்கு தான் காசு கொடுக்க மாட்டேங்கய்யா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வளவு பேதைகளாக இருந்தால் எப்படி நம்ம வாழ போறோம்? எப்படி நம்ம வாழ போறோம்? ஆண்டவரிடத்துல ஒரு கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, மனுஷனை நம்புறதுல நான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே நம்பாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே. எப்பேற்பட்ட மனுஷனும் மாறுவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மடியில படுத்து இருக்கிறவனுக்கு முன்னாடி உன் வாயை என்ன பண்ணாத, உன் மடியில படுத்து கிடக்கிற நண்பன்கிட்ட கூட உன் வாயை திறக்காத. ஏன் அவன் கூட என்ன பண்ணுவான்? இந்த பசங்கள்லாம் சொல்லிட்டு திரிவாங்க, என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டெல்லாம் மாறவே மாட்டான். முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது உன்னை பிடிச்சி கொடுக்குறது ஃப்ரெண்டு தான். நம்ம சர்ச்சிலே ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போது அவர்கிட்ட பேச்சு, என்ன பிரதர் என்ன பண்ணணும், ஏன் இப்படி போனீங்க, என்ன பிரதர் ஆச்சுன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, போலீஸ் பிடிச்சது அவங்க 4 பேரை, இவங்க 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாரம்மா. ஏன்னா டே அவனை மட்டும் நம்ம விட்டுட்டு போறோம், இந்த பிரச்சனைக்குள்ள அவர் சுத்தமா இல்லை, இவங்க அவனை மட்டும் விட்டுட்டு நம்ம எப்படா உள்ள போறது, அவனையும் கூட்டிட்டு போலான்னு. சார் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்தான் சார் பண்ணோம், அவன் இந்த இடத்துல நிற்கிறான், அவனுக்கே ஃபோன் பண்ணி மாப்பிள்ள எங்கடா இருக்கு அப்படின்னு, கடைக்கு முன்னாடி நின்று கடாட, வெயிட் பண்ணு 2 நிமிஷம் அங்கேயே வந்துடுறோம். போலீஸ் வேனோட போய் யாரா ஏற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அவ்வளவு செலவு, பெயில எடுத்து அப்புறம் சைன் போட போய், என்ன பிரதர் இப்படி பண்றீங்கன்னு கேட்டால், நான் ஒன்றுலையுமே இல்லை பாஸ்டர், ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து என்னையும் கூட சேர்த்து கோத்து விட்டாங்க அப்படின்னு. நல்ல வேலைடா. ஆனால் அதே இது இவன் 5 பேர் கையிலையும் ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடச்சிருந்தேன்னா, டேய் அவனை மட்டும் கூப்பிட்றாத, அவனுக்கு ஒரு ஷேர் நம்ம கொடுக்கணும் வேணாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. உண்மைதானே? நல்லதுக்கெல்லாம் ஃப்ரெண்டு வரமாட்டான், ஆனா கெட்டதுக்கு யார் இருப்பான் கேட்டா இந்த ஃப்ரெண்டு இதை பற்றி பேசுனாங்க பாருங்க ஒரு சிலர். அப்பா அவன் பெரிய ஆவிக்குரியவன் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு பெரிய ஆவிக்கு பெரிய ஜப வீரன், அவர் ஏதோ ஒரு ஜப வீரர், ஒரு நல்ல ஆவிக்குரியவர், ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை,
அவன் எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்றதுல பெருமையா சொன்னா கூட நமக்கு சந்தோஷமா இருக்கும். சரி பரவாயில்லப்பா, ஒரு ஜெபிக்கிற பையனை ஃப்ரெண்டுன்னு சொல்ற இல்ல, ஆண்டவரோட நடக்கிற ஒரு பையனை ஃப்ரெண்டுன்னு சொல்ற இல்ல, நமக்கு பெருமையா இருக்கணும். அவனா ஆகாவளியா இருப்பான். சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கும், குடிக்கிற பழக்கம் இருக்கும், எல்லா கெட்ட பழக்கம் அவன் இருக்கும். கேட்டா என்ன சொல்ல தெரியுமா? என் நண்பன் என் இருதயத்துக்குள்ள இருக்கான் அப்படி. என்ன டயலாக்கு, என்ன டயலாக்கு தெரியும்ப்பா. இப்ப தெரியாது நண்பனுடைய லட்சணம், கொஞ்ச நாள் தாண்டி தான் தெரியும் எப்படி நண்பர்கள். இந்த நண்பர்கள் சென்டிமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஓடாது, கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தெரியும். கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ பாச்சி நம்ம சர்ச்சில் இதுக்கு முன்னாடி இந்த யூத் பசங்கள்லாம் அப்படி தான் சொன்னானுவான். ஒரு நாளைக்கு யூத் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கான ஒருத்தன், டே நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் இப்படியே இருக்கணும்டா அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டே இருக்கான். எனக்கு பயங்கரமான சந்தோஷம். டே இப்படியே இருக்க முடியாது, நீங்கள் ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும் இல்லை அப்படின்னு. பாஸ்டர் கல்யாணம் பண்ணினாலும் நாங்கள் இங்கேயே இருப்போம் பாஸ்டர். அதில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம இங்கே இருக்கோம்னா இங்கே உள்ள ஒரு பொண்ணையே கல்யாணம் பண்ணலாம்டா அப்படின்ட்டு பயங்கர சீரியஸ் ஆகிட்ட பேசினாங்க. இதை பாருங்க பாஸ்டர், நாங்கள் எப்பவுமே உங்க கூட இருப்போம், நாங்கள்லாம் வந்து கல்யாணம் எல்லாம் மாற மாட்டோம். இது பாருங்க, இப்போ டே அப்படின்னு வரியான்னு கூப்பிடுறீங்களா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டே வரியான்னு கூப்பிடுங்க. நான் அப்பவே சொன்னேன், டே நான் இதே டேன்னு கூப்பிடுவேன், நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இருந்தா சர்ரா அப்படின்னு சொல்லி விடுற. இன்னைக்கு தேடி தேடி பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு மூலையில் வந்து உட்கார்ந்துட்டு ஓடிடுறானுவா. டேய் ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது, டேய் வாங்கடா இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணலாம்டா, இல்லைன்னா ஏதாவது வெளியே போயிட்டு வருவான்டா வாங்கடா அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் அப்படியா பாஸ்டர், அப்படியா பாஸ்டர் சொல்கிறா என்னன்னு. அது இல்லை பாஸ்டர், ஒரு சின்ன கமிட்மெண்ட் இருக்குது. இல்லை எப்படி ஒன்றா என்ன வீரவசனம் பேசினாங்க தெரியுமா அன்னைக்கு. அதனால எல்லாருமே அப்படிதாங்க. ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா அவங்க வேலையை பார்க்கறதுக்கு அவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் தாங்க. ஆமென். நிரந்தரம் யாரு சொல்லுங்க? அதான் நம்ம பாடணும், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நீங்க மட்டும்தான் நிரந்தரம். வேற எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கிடும். அதான் நம்முடைய வாழ்க்கைன்றது ஒரு பஸ்ஸில் இருக்கிற ஒரு பயணம். நம்ம எல்லாரும் பஸ்ஸில் ஏறிட்டோம். வண்டியை ஓட்டுறது இயேசு கிறிஸ்து, வண்டி நடத்துகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம கூட ஏறின பாஸ்டரு, நம்ம கூட ஏறின ஃப்ரெண்டு, நம்ம கூட ஏறின சண்டே ஸ்கூல் டீச்சரு எல்லாரும் அவங்க ஸ்டாப்புக்கு சத்தமா சொல்லுங்க இறங்கிடுவாங்க. ஆனா கடைசியில் இருக்கிறது யாருன்னா வண்டி ஓட்டுன இயேசு கிறிஸ்துவும் வண்டி நடத்துகிற ஆவியானவரும் நம்மவும் தான். ஆமென். உலகத்தான் கடைசி வரை யாரோ அப்படின்ற கொஸ்டினை போட்டு முடிப்பான். நம்ம சொல்லணும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட. ஆமென். நான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை கர்த்தர். ஆமே. நம்ம கொஸ்டின் மார்க் போட்டெல்லாம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, இங்கேயும் உன் கூட இருப்பேன்டா, இங்க கண்ணை முடனா அங்கேயும் உன் கூட இருப்பேன்டா, உன் கையை பிடிச்சிட்டேன், இனி நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அவ்வளவுதான், பினிஷ்ட். இனி நீங்க தனிமையே கிடையாது, இனி நீங்க யாரும் தனிமை கிடையாது. உங்களோட கர்த்தர் உங்க கையை பிடிச்சிட்டாரு, இங்க இருக்கிறது வரைக்கும் உங்க கூட இருப்பாரு. நீங்க பரலோகம் போகும்போது நீங்க அவரோட இருப்பீங்க. நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவர் உங்களோட இருப்பார். நீங்க பரலோகம் போனதுக்கு அப்புறம் நீங்க அவரோட இருப்பீங்க. அதனால நம்ம தனிமை இல்லை. ஆமென். சொல்லுங்க, நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை. என் இயேசு என்னோடு கடைசி வரை. அப்போ இன்றைக்கு நான் யாருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, ஆண்டவரே நான் நம்புகிற
என்னை நம்ப பண்ணுகிற மனுஷனுக்கு நான் என்னவா இருக்கணும்னா, ஹல்லேலூயா. யாரையும் நம்பிடாதீங்க சிஸ்டர், பிரதர், யாரையும் நம்பிடாதீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, வேறு யாரையும் நம்பும்போது ஒரு டைம் யோசித்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நம்பி காரியத்தில் இறங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். நேற்றைய தினத்திலே ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவங்க இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவங்க சொன்ன சம்பவம் என் இருதயத்தை ரொம்ப உடைச்சிருச்சு. அதான் ஒரு போதகர் அவர் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சில் வந்த ஒருத்தர் அவருடைய இடத்தையே கொடுத்துட்டாராம்மா அதில் சர்ச்சை கட்டுறதுக்கு. அவர் சொல்லும்போது சொன்னாராம்மா, பாஸ்டர், இந்த இடத்த நான் சர்ச்சுக்குன்னே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த சொத்தை சர்ச்சு பேர்லையோ அவர் பேர்லையோ அவர் சர்ச்சு பேரில் எழுதியிருக்கலாம், அவர் பேரில் எழுத வேண்டாம், சர்ச்சு பேரில் அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி நினைக்கல. அவர் முழுக்க முழுக்க அந்த மனுஷனை நம்பினவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், ஜனங்கள்கிட்ட எல்லாம் நிறைய காசெல்லாம் வசூல் பண்ணி, இவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜனங்களை எல்லாம் வேலை செய்ய வச்சு அதில் ஒரு பெரிய சர்ச்சு கட்டிட்டாரு. அந்த சர்ச்சு கட்டி முடிக்கும் போது ஒரு பெரிய பைபாஸ் ரோடு, அது பெரிய நல்ல டெவலப் ஆச்சு. டெவலப் ஆன உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த இடம் என்னுடையது, நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஏமாத்திட்டாரு. இவர் உடனே இல்லை, நான் இதில் நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன், அந்த பணத்தையாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதை தர்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா வேண்டாம் வெறுப்பா சொல்லி அனுப்பிட்டாங்க. இவருக்கு அதை மனசுக்குள்ள வச்சு 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 யோசிச்சு ரொம்ப சிக்காயி மரிச்சே போயிட்டார், இறந்துட்டார். அந்த மன வலி, அவன் இறந்துட்டார் ரொம்ப யோசிச்சு. இப்போ அவங்க மனைவி எல்லாம் போய் அவங்க செலவு பண்ண பணம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வரும் நமக்கு தெரியாது. இது தலைமுறைக்கு வாங்கி வைக்கிற சாபம், தலைமுறைக்கு வாங்கி வைக்கிற சாபம். இந்த சாபம்லாம் யாரும் ஜெபம் பண்ணா கூட முடியாது. எத்தனை உபவாசம் இருந்தால் அழுதாலும் இந்த சாபம்லாம் முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இதெல்லாம் கொடுமையான சாபம். அது இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் சாபத்தை வாங்கி வைக்கக்கூடாது. அதுக்கு பணம் இல்லாமல் போகலாம், அதுக்கு போட்டு சொத்துன்னு விட்டுடலாம். இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்போ பாஸ்டரை இழந்தது நம்ம தானே, ஒரு ஊழியரை, அந்த ஒரு நல்ல ஊழியரை நம்ம தானே இழந்து நிற்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா, மனுஷன் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் மாறுவான், பேச்சு எப்போ வேணாலும் மாறும். அதனால் காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் கர்த்தரை மட்டும் நம்புங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.